நம்ம இன்றைக்கி 3 வத்தல் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போமா? முதல்ல நல்லெண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், சிறுசாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் 2 போதும். போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் எல்லாத்தையும். அப்புறம் நான் மாங்காய் வத்தலை சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொத்தரை வத்தை, கத்தரி வத்தை அது 2மே சும்மா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா கூழ் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அந்த வத்தலெல்லாம் அதில் சேர்த்துறணும். சேர்த்து நல்லா கிளறினோன்னா அந்த வாசனை நல்லா ஸ்மெல்லு நல்லா வரும். அந்த நேரத்தில் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு கரைச்சிக்கிறணும். கரைச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், அதை நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கிறணும். நமக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு உப்பு எல்லாமே அதிலே போட்டுக்கிறணும். போட்டு இந்த வத்தலை நல்லா வதக்கிட்டு அதில் அந்த குழம்ப தூக்கி ஊற்றிட வேண்டியது தான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நகர கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவாட்டை இது மாதிரி நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த கருவாட்டை அதில் சேர்த்துறணும். சேர்த்து கிளறி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கம கமன்னு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும்.